இப்போ நீங்கள் வந்து ஜுராசிக் பார்க்கோட கலெக்ஷன்ஸு, டைட்டானிக் கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அதுக்கு நிகரான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து கில்லி பண்ணியிருக்குங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். அதைத்தானே நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தது தானே. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல சீரியஸாக போய் வெளியில் போய் கேளுங்க. நீங்கள் வந்து எத்தனையோ படங்கள், ஹாலிவுட் படங்கள்லாம் டாம் க்ரூஸுக்கான ஒரு ஹாலிவுட் நடிகருக்கு நிகரான ஒரு வசூலை கொடுத்துட்டு இருக்கிறது எங்கள் தலைவன் தான். நான் வந்து எங்கள் தலைவனோட படத்தை நாங்கள் வந்து அப்படியே கொண்டாடுறோம்னா, ஒரு 1000 டிக்கெட்டை நாங்கள் வாங்குறோம்னா 1000 டிக்கெட்டை அப்படியே ஃப்ரீயாக கொடுப்போம். அது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எல்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரீ ஃப்ரீ. எத்தனை கோடியை சம்பாதிச்சு தெரியுமா? அவர் இன்ன வரைக்கும் படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் பிச்சை எடுக்க போயிட்டானுங்க. சீரியஸா அவர் இன்ன வரைக்கும் மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த சச்சின் படம் இதெல்லாம் அவர் விஜயை வச்சு படம் பண்ணதுனால மட்டும்தான் அவர் வந்து தப்பிச்சாரு. ஏங்க ஒரு விஷயம் நல்லா திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. தேனாண்டால் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் ஐயா ராமநாராயண் ஐயா வந்து 100 படம் எடுத்து சம்பாதிச்சாங்க, புரியுதுங்களா? ஆனால் அடுத்தாப்புல மெர்சல்னு ஒரே ஒரு படம் எடுத்தாங்க. 100 படத்தில் சம்பாதிச்சதை 100 படம் எடுத்து சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரே படத்தில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. போதுங்கிற மனநிலை ஒரு ப்ரொடியூசருக்கு வேணுங்க. நான் இந்த உலகத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏசியாலேங்கிறீங்க. எந்த ஆளை குறைச்சி பேசாதீங்க, எங்க ஆளோட மதிப்பை குறைக்காதீங்க. என்னைக்குமே எங்க ஆளோட மதிப்பை குறைக்காதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து உலகத்திலேயே அடுத்த இடத்துக்கு நவுந்துட்டு இருக்காரு. ஏங்க அவன் ஆங்கில படத்தில் நடிச்சாதான் பெரிய சம்பளம்னு சொல்லுவாங்க. ஒரு தமிழ் படத்தில் நடிச்சு பெரிய சம்பளத்தில் இருக்கிறது எங்கால் மட்டும்தாங்க. ஆக்ஷன் படத்துக்கு எங்கால தாங்க பார்க்குறாங்க. எங்க விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அங்க அவனே என்டர்டைன்மெண்ட் ஆன விஷயத்துக்கு அவ்வளவுலாம் எங்கால தான் ஃபாலோ பண்றாங்க. அது எவனுக்கு தெரியாது. அணிலா இருந்து ஹெல்ப் பண்ணது எங்க தலைவன் விஜய். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு அணில் சும்மா எதுக்காக சொல்லிட்டு இருக்கானுங்க? எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால. நீங்க ஒரு விஷயம், கலைஞரை ஜெயிக்க வச்சதே எங்க விஜய். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சைக்கிள் ஓட்டினாரா இல்லையாங்க? சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு பல இடைஞ்சல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம். இப்போ என்ன முதல் கேள்வி கேட்க தோணுதுன்னா, இப்போ சமீபத்தில் படையப்பா திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகமெங்கும் வந்து மிகப்பெரிய அடங்காத வசூல்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் விஜயோட கில்லி தான் அதிகம், விஜயோட கில்லி தான் பெரிய ஓப்பனிங்கு, விஜயோட கில்லி தான் வந்து ரீலீஸில் பட்டை கிளம்பிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படையப்பான ஒரு படம் ரிலீஸ் ஆகும், நீ எதுக்கு அதை நடுவில் சொருகிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது இல்லை சார்? இல்லை இப்போ நீங்கள் என்னென்னா, படையப்பாவோட கில்லி தான் பெரிய கலெக்ஷன். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜுராசிக் பார்க்கோட கலெக்ஷன்ஸு, டைட்டானிக் கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அதுக்கு நிகரான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து கில்லி பண்ணியிருக்குங்கிறது தான் எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால் வந்து கலெக்ஷன்ஸை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து இல்லை அப்படின்லாம் மாற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இல்லை. ஸோ ஏன்னா ரஜினிக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு வரைக்கும் தான், அவ்வளோதான். வேறு எங்கேயும் ஜப்பானில் ஒரே ஒரு தேட்டரில் மறுபடியும் ஓடும்பாங்க. ரெண்டாவது பழைய படம். ஒரு விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் புதுசாகவே தெரிவார். ரஜினி வந்து அப்படி தெரியாது. ஆமாம், ரஜினி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பழைய படத்தை பழைய படமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லை. எங்கள் தலைவனோட இது வந்து எப்போதுமே அவர் குழந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து குழந்த மாதிரின்றீங்க. அவர் படத்தோடைய வசூலை வந்து எந்த படத்தை சாதனையும் முறியடிக்க முடியல அப்படின்றாங்களே. எந்த படத்தோட சாதனையும் அவருடைய எந்த படத்தோடைய வசூல் சாதனையுமே எந்த நடிகராலையும் முறியடிக்க முடியலன்றாங்களே சார். விஜயோட சாதனையை யாரும் முறியடிக்க முடியாதுன்றாங்க. ரஜினிகாந்த் ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார்ன்றாங்களே. அதைத்தான் உண்மைன்னு சொல்கிறேன். அதைத்தானே நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தது தானே. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல சீரியஸாக போய் வெளியில் போய் கேளுங்க. நீங்கள் வந்து எத்தனையோ படங்கள், ஹாலிவுட் படங்கள்லாம் டாம் க்ரூஸுக்கான ஒரு ஹாலிவுட் நடிகருக்கு நிகரான ஒரு வசூலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் தலைவன் தான், வேறு யாருமே கிடையாது.
நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் இப்போ நான்லாம் டிக்கெட்டு வந்து நான் ஒருத்தன் தான் போவேன், ஆனால் டிக்கெட்டாக எடுக்கிறப்ப 3 டிக்கெட் எடுப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே அப்படியே தான் எடுப்போம். இப்படி 100 டிக்கெட் எடுப்பீங்களா? ஒரே ஆளே 100 டிக்கெட் எடுப்பீங்களா சார்? 100 டிக்கெட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆள் போய் 100 டிக்கெட் எடுப்போம். அந்த மாதிரிலாம் எடுத்து தான் நாங்கள் வந்து பெரிய வசூல்லாம் உங்களுக்கு தெரியாது, நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய வசூல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம். இதுக்கு முன்னால் நடத்தாமல் இல்லை. எங்களுக்கு வந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா தலைவனோட ப்ரொடியூசரே வந்து முக்கால்வாசி அவங்களே எடுத்துருவாங்க, எல்லாம் டிக்கெட்லாம் அவங்களே எடுத்துருவாங்க. ஆமாம், வெற்றி மட்டும்தாங்க தேவை, வெற்றி மட்டும்தான் தேவை. நாங்களே வந்து படத்தை தயாரிச்சுப்போம், நாங்களே படத்தை ரிலீஸ் பண்ணிப்போம், நாங்களே இத்தனை கோடிக்கு படத்தை வித்துட்டு நாங்களே சொல்லிப்போம், நாங்களே எங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சு ஒருத்தரும் 500 டிக்கெட்டு 200 டிக்கெட்டு வாங்க வச்சுடுவோம், முதல் நாள் கழிச்சு நாங்களே காட்டிடுவோம். என்னங்க நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன், நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வந்து எங்கள் தலைவனோட படத்தை நாங்கள் வந்து அப்படியே கொண்டாடுறோம்னா, ஒரு 1000 டிக்கெட்டை நாங்கள் வாங்குறோம்னா 1000 டிக்கெட்டை அப்படியே ஃப்ரீயாக கொடுப்போம். அது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீ ஃப்ரீ. பார்க்குறாங்கல்ல, அவ்வளோ மக்களும் பார்க்குறாங்கல்ல. மக்களுக்கு என்றைக்குமே ஃப்ரீங்கிறது சினிமாவில் ஃப்ரீ இருக்கலாங்க, ஆனால் அரசியலில் ஃப்ரீ இருக்கக்கூடாதுங்க. சினிமாவில் எங்கள் தலைவன் வந்து செயற்கரிய காரியங்கள் எவ்வளவோ ஃப்ரீ பண்ணியிருக்காப்புல, எவ்வளவோ ஃப்ரீ கொடுத்துருக்காப்புல. வாங்கினவங்களுக்கு மட்டும்தான், அதாவது இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி எவ்வளவோ செஞ்சுருக்காரு உதவிகள், வந்து எண்ணிலடங்கா உதவிகள், புரியுதுங்களா? அந்தந்த காலகட்டங்களில் எல்லாமே. ஆனால் உதவி வாங்கினவனுங்க நன்றி கெட்டவன் ஆயிடுறானுங்க. இப்போ கூட எதிர்கட்சியிலெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கூட இருந்தவங்களாம் போய் ஜாயின் பண்ணுறது. அப்புறம் பல பேர் வேலை பார்த்தவங்கெல்லாம் வந்து நிறையா எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அந்த நன்றி விசுவாசங்கிறது இது தலைவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் நமக்கு செஞ்சுருக்காப்லையே, நமக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காப்பாற்றி விட்டு ஒரு விளக்கேற்றின விஷயங்கள்லாம் நடத்திருக்காப்லையே அப்படின்னு ஒரு நன்றி கிடையாது எவனுக்கும். அந்த நன்றி மறந்த உலகமாக தான் இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. அந்த உலகத்தை மாற்ற ஒரு புதியதோர் உலகம் படைப்போங்கிறதுக்காக தான் தலைவர் அந்த இடத்துக்கு தான் மூவ் ஆகிருக்காரு. அது வந்து அதிகாரத்தில் ஏறுறப்ப அந்த நாள், ஆசைப்பட்ட நாள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகி வேறு மாதிரி இருக்கும். அப்போல்லாம் படையப்பெல்லாம் கில்லி கிட்டவே வர முடியாதுன்றீங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. ஏங்க படையப்பெல்லாம் வந்து படமே கிடையாதுங்க, படையப்பாங்கிறதெல்லாம் படமே கிடையாது. கில்லிங்கிறது நீங்கள் சாதாரணம் கிடையாது, கில்லிங்கிறது ஏற்கனவே தெலுங்கில் ஹிட்டு, புரியுதுங்களா? படையப்பாங்கிறதெல்லாம் எங்கேயாவது ஹிட் ஆகிருக்கா? தமிழில் தான் ஹிட்டுன்னு சொல்லிப்பாங்க. ஆமாம், அப்போவும் ஹிட்டுனாங்க, இப்போவும் ஹிட்டுங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செட்டிங்ஸ், புரியுதுங்களா? அதெல்லாம் விளம்பரதாரர்கள உத்தியில் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஓடுது அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல வைக்கிறாங்க. உண்மையான வெற்றி வந்து கில்லி, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க சார். ஏற்கனவே வந்து கில்லியோட தயாரிப்பு வந்து இப்போ 2வது வாட்டி கூட மிகப்பெரிய அளவில் லாபம் அடைஞ்சிட்டு தான் வந்து அவர் சொன்னாங்க. அந்த படத்தை வெளியிட்டவரும் சொல்லியிருந்தார் சார். 2வது வாட்டி இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கூட அன்னைக்கு கூட இன்றைக்கி பெரிய கலெக்ஷன் 50 கோடி 100 கோடி வசூலாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க நாங்கள் உண்மையை தாங்க சொல்கிறோம், ஒன்றும் இல்லைங்க. சச்சின்னு ஒரு படம் வந்த காலத்திலே ஃப்ளாப்பும்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் அந்த ப்ரொடியூசரு கேட்டு பாருங்க, பணம் போட்டவர் தானேங்க நஷ்டங்கிற வார்த்தையை யாருங்க சொல்லணும்? பணம் போட்டவன் தானே சொல்லணும். பணம் போட்ட ப்ரொடியூசர் இன்ன வரைக்கும் ரீரிலீஸ் பண்ணி எவ்வளோ கோடி சம்பாதிச்சது தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தது இல்லை சச்சின், எத்தனை கோடியை சம்பாதிச்சு தெரியுமா? அவர் இன்ன வரைக்கும் படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் பிச்சை எடுக்க போயிட்டானுங்க சீரியஸா. அவர் இன்ன வரைக்கும் மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த சச்சின் படம் இதெல்லாம் அவர் விஜயை வச்சு படம் பண்ணதுனால மட்டும்தான் அவர் வந்து தப்பிச்சார். இல்லாட்டினா அவர்லாம் வந்து எங்கேயோ போயிருக்க வேண்டியது. அதெல்லாம் முதல்ல நல்லா உண்மையை தெரிஞ்சுக்குங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. நீங்கள் வந்து ஊர் பேசுகிறாங்க, மீடியாக்கள் பேசுதுன்னு சொல்லி தலைவரோட இது பண்ணார். சுறா ஃப்ளாப்பும் பாருங்க. எத்தனை பேருக்கு சுறா படத்தோட வெற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? வெளியில் ஊடகத்தில் சில நேரத்தில் பொய் முகங்களை திணிக்கிறதுங்க, பிஸ்னஸுக்காக இறக்கி விடுறது. இப்போ கூட பார்த்தீங்களா அரசியலுக்குன்னு வந்தோடனையும் எதிரிகள் எப்படியெல்லாம் முளைச்சி வர்றாங்கன்னு. அது மாதிரி அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த வெற்றியை தக்க வைக்கிற இடத்துக்கு நவுறதுக்குள்ளார படுற பாடு இருக்குல்ல, எல்லாம் வாழ்கிறது இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆமாம், நாயாக கூட வாழ்ந்துட்டு போயிடலாம், 4 வீட்டில் நக்கி பொழைச்சி வாழ்ந்துடலாம். ஆனால் மனுஷனாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தேனாண்டால் ஃபிலிம்ஸ் மெர்சல் ஒரு படம் எடுத்தார் சார்.
அவர் அந்த படத்தில் வந்த லாபத்தை வச்சு இனிமேல் நான் படமே எடுக்கக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டாராம் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு. உங்களுக்கு தெரியுமா அது? ஏங்க ஒரு விஷயம் நல்லா திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. தேனாண்டால் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் ஐயா ராமநாராயண் ஐயா வந்து 100 படம் எடுத்து சம்பாரிச்சாங்க, புரியுதுங்களா? ஆனால் அடுத்தாப்புல மெர்சல்னு ஒரே ஒரு படம் எடுத்தாங்க. 100 படத்தில் சம்பாரிச்சதை 100 படம் எடுத்து சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரே படத்தில் சம்பாரித்து செட்டில் ஆகிட்டாங்க. போதுங்கிற மனநிலை ஒரு ப்ரொடியூசருக்கு வேணுங்க. நம்ம போதும் அப்படிங்கிற மனநிலை வேணும். அந்த மனநிலை அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருக்குதுல்ல. போதும்னு தலைவர் படம் கொடுத்ததுனால தான் வேற எவனை வச்சு படம் எடுத்தாலும் மறுபடியும் படம் எடுக்கணுங்க. காசு ரொட்டேஷன், வாழ்க்கையை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு என்னங்கிறது யோசிக்கணும். தலைவனை வச்சு ஒன்ஸ் செட்டில்மெண்ட். அதே மாதிரி ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் போதுங்க, அந்த நாடு வேற மாதிரி மாறி நிற்குங்க. அந்த புரிதல் எவனுக்குமே கிடையாது. ஸோ அதே தான் ஏவிஎம் ஸ்டுடியோ கூட நினச்சாங்களா சார்? வேட்டைக்காரர் படத்தில் நம்ம நிறுத்திக்கலாம், இத்தனை வருஷம் வசூல் இந்த ஒரே படத்துல நமக்கு காமிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் ஏவிஎம் படமும் எடுக்க விட்டுட்டாங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படி தான் சரி இருக்குது. அதானங்க உண்மை. இந்த உண்மையை எவங்க வெளியில் சொல்கிறான்? எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேட்டைக்காரன் படத்துக்கு அப்புறம் ஏவிஎம்ல எடுக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துட்டாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப அரிதாக இருக்கும். ஆமாம், அதுவும் வற்புறுத்தலாம் இல்லை. வேட்டைக்காரெல்லாம் பயங்கரமாக சம்பாரிச்சிட்டோம், பல படங்கள் எடுத்து நம்ம விட்டுட்டோம், வேட்டைக்காரெல்லாம் அதிகமாக சம்பாரித்து நம்ம வச்சுருக்கோம், வேற ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம விட்டுற வேணாங்கிறதுல நினச்சி தான் அவங்க மூமெண்ட்டு நடத்துனாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அதாவது பணத்தை சம்பாரித்து வச்சுருக்கவங்க வந்து நிறையா விஷயம், சட்டபூர்வமான நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஐடி ரைடு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. சம்பாரித்தா வெளியில் சொல்லக்கூடாதுங்க. ஆமாம், அத்தனை பேர் சம்பாதிக்கிறான், அத்தனை பேரும் சொல்கிறான்னா என்ன? வேலைக்கு போகிறானுங்களே 10,000 ரூபா சம்பாதிப்பான், பொண்டாட்டிக்கிட்டே வந்து 8,000 ரூபா தான் சம்பாதிக்கிறோம்மா. 2,000 ரூபாய் பொண்டாட்டிக்கிட்டே கட்டின பொண்டாட்டிக்கிட்டேயே 2,000 ரூபாய் மறைக்கிற ஒருத்தன். அப்படிங்கிறப்ப இந்த நாட்டில் வந்து உண்மையான சம்பளத்தை சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியுது மாதிரி நான் எப்படி சொல்கிறது? சரி, நான் அப்புறமேல் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அப்படி பார்க்கும்போது ஏசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் தான் அப்படின்றாங்க சார். 275 கோடி சம்பளம் வாங்குறாருன்றாங்க சார். ஆனால் என்னங்க நீங்கள் ஏசியாவில் என்ன, நான் இந்த உலகத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏசியாவிலேங்கிறீங்க. எந்த ஆளை குறைச்சி பேசாதீங்க, எங்க ஆளோட மதிப்பை குறைக்காதீங்க. என்னைக்குமே எங்க ஆளோட மதிப்பை குறைக்காதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து உலகத்திலேயே அடுத்த இடத்துக்கு நவுந்துட்டு இருக்காரு. ஏங்க அவன் ஆங்கில படத்தில் நடிச்சாதான் பெரிய சம்பளம்னு சொல்லுவாங்க. ஒரு தமிழ் படத்தில் நடிச்சு பெரிய சம்பளத்தில் இருக்கிறது எங்கால் மட்டும்தாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க. முதல்ல தமிழ் படம், தமிழ்ங்கிறது ஒரு தொன்மையான மொழி, முதல் மொழி, உலகத்தோட முதல் மொழி. அந்த முதல் மொழியை பேசுற ஒரு மொழியில நடிச்சு பெரிய சம்பளத்தை ஈன்றது வந்து விஜய் தவிர வேற எவனுமே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த சராசரங்களத்திலையும் இந்த படம் ஓடுங்கிறது நம்பிக்கையில தான் எல்லாரும் அந்த பிசினஸ் உள்ளார வந்து வாங்கிட்டு போறாங்க. நீங்க ஏங்க ஸ்பேஸ்ல போய் இருக்கிறாங்கல்ல, ராக்கெட்ல போய் ஸ்பேஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறதுல எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஆக்ஷன் படத்துக்கும் எங்கால தாங்க பார்க்குறாங்க. எங்க விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அங்கே அவனே என்டர்டைன்மெண்ட் ஆன விஷயத்துக்கு அவ்வளோலாம் எங்கால தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எவனுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து வெளியில சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தா டாம் குரூஸே இவருடைய காட்சி தான் எடுப்பாருன்னு சொல்லுவீங்க போல இருக்குது சார். ஏங்க அதாவது நான் மிகைப்படுத்தி சொல்கிறதாவே இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து அப்படி தான் நடக்குதுங்கிறது தான் உண்மை. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? நீங்கள் பாலையாவை காப்பி அடித்து தான் ஹாலிவுட்காரனே எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பாலையாவே எங்கால பார்த்து தான் காப்பி அடிச்சுட்டு இருக்காரு. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு நம்ம திடீர்னு ஒரு உண்மைகளை சொல்கிறப்ப நம்ப மாட்டாங்க இவனு. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆமாம், என்றைக்குமே உண்மைங்கிறது ரகசியமாக வச்சுருக்கணும்பாங்க. அப்போ தான் அந்த உண்மைக்கு வேல்யூ அப்படிம்பாங்க. இதை வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால உடச்சி பேசுனேன். இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து அப்போ ரஜினிகாந்த் ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார் தான் சொல்ல தோணுது. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க அப்படி தான் சார் சொல்லுங்கள். ரஜினிகாந்த் வந்து ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார் அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்போ ஏங்க இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதெல்லாம், அதாவது ஒரு விஷயங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லிட்டில் சூப்பர் ஸ்டார், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, இப்படியெல்லாம் இந்த ஸ்டாருனாவே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார் அப்படின்னாவே தோன்றி மறையிறது, அவ்வளவுதான். அதெல்லாம் தோன்றிறது மறைஞ்சிச்சு.
ஆனால் எங்காலும் மட்டும்தான் ஸ்டெடியாக இருக்கிற சன். புரியுதுங்களா? சூரியன் தான் ஒரு காலத்துலையும் மறையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதெல்லாம் வந்து மற்றவங்களோட கம்பேரிசனே வச்சுக்காதீங்க. மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு விஜய் வந்து தாழ்ந்து போய் தரங்கட்டவர் அல்ல. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து அரசியல் பிரவேசமாக இருக்கிறதுனால அதோட எப்படி சொல்கிறது அப்புறமேல் சொல்கிறேன், கேளுங்க. இல்லை சார், அப்போ வந்து ரஜினியை வைத்து வந்து யாருமே சினிமா தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கல, சினிமா தேட்டருக்காரர்கள் சம்பாதிக்கல, வேறு எந்த நடிகர் வச்சுமே சம்பாதிக்கல. விஜய் மட்டும்தான் வச்சு சினிமா 75-100 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை விஜய் வச்சு தான் ஓடிட்டு இருக்குன்றீங்களா நீங்கள்? ஏங்க உங்களுக்கு போய் ஒன்றும் இல்லைங்க. நாளைய தீர்ப்புங்கிற ஒரு படத்துலேருந்து ஆரம்பித்த நடிப்பு இது, புரியுதுங்களா? ஆனால் அந்த நாளைய தீர்ப்பே அந்த காலகட்டத்தில் ஃப்ளாப்பும்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் பாப்புலாரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த படம் பெரிய ஹிட்டு. புரியுதுங்களா? ஹிட்டுங்கிறது எப்போ ரிலீஸ் பண்ணுங்கிறத பொறுத்து இருக்கு, கால சூழ்நிலைகள்லாம் பொறுத்து இருக்குது. சும்மா ஏனதானு ரிலீஸ் பண்ணிட்டு அது ஃப்ளாப்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு படத்தில் அவ்வளோ முக்கியம் இருக்கு, ரிலீஸ் டேட் முக்கியம். நாளைய தீர்ப்பு அன்னைக்கு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது. அது ஒரு பாப்புலாரிட்டி ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எப்போ ரிலீஸ் பண்ணி சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ அந்த படத்தை எப்போ பாப்புலாரிட்டி ஆனார் அவர்? ஏங்க அவர் பாப்புலாரிட்டி தலைவா டைம்ல எல்லாம் அரசியல் என்னங்க, அம்மா கூப்பிட்டு வச்சு பேசுச்சு இல்லைங்க. அம்மா கூப்பிட்டு வச்சு ஓகேப்பா, ஆமாம் நம்ம அரசியல் சூழல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கு, இப்போக்கி நீங்கள் தலைவான்னு இது பண்ணாதீங்க, ஆமாம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த இதில் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க ஜெயலலிதாவே ஜெயிச்சாங்க. அந்த சூழல்லாம் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருங்க. அந்த டைம்ல தாங்க அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்ல வர்றது பார்த்தா 2011 ஆட்சி அமைந்ததுக்கு காரணமே இவர் தான் சொல்ல வரீங்களா நீங்கள்? அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அதை ஏங்க அணிலா இருந்து ஹெல்ப் பண்ணது எங்க தலைவன் விஜய். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு அணில் அணில் அணில்னு சும்மா எதுக்காக சொல்லிட்டு இருக்கானுங்க? எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால. நீங்க ஒரு விஷயம், கலைஞரை ஜெயிக்க வச்சதே எங்க விஜய். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சைக்கிள் ஓட்டினாரா இல்லையாங்க? கருப்பு சகப்பு சைக்கிள் ஓட்டினாராங்க. என்னங்க கேட்குறேன், பேசாம சைலண்டா இருக்கீங்க. ஓட்டினாரா இல்லையாங்க? சைக்கிள் தானே சார் ஓட்டினாரு. வீடு வீட போய் ஆதரவு கேட்கலையே, தெரு தெரு போய் போஸ்டர் ஓட்டலையே. சில விஷயங்கள்லாம் ரகசியமா மறைமுகமா புரியுங்க. எங்களுக்கு புரிஞ்சதில்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அந்த கால சூழ்நிலைக்கு ஐயாவை ஜெயிக்க வச்சுமா இல்லையா, கலைஞரை ஜெயிக்க வச்சுமா இல்லையா, அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறது, வாயில் எல்லாமே சொல்ல மாட்டேன், எல்லாமே வார்த்தைகளாக சொல்ல வேண்டிய புரிய வைக்க எங்களுக்கு. நாங்கள் எங்களோட ஒரு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், விஜயை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் மொழி சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, தன்னால் எங்களுக்கே புரியும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் சொல்லுவாங்கல்ல, இப்படி பார்த்தா என்ன எதுக்காக பார்க்குறாருங்கிறது மாதிரி, அது மாதிரி இப்படி பார்த்தாருன்னா தெரியும் இன்னதுக்கு தான் அவர் பார்க்குறாரு அப்படின்னு. அந்த இதுக்கு நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.